நிச்சயமாக நிராகரித்து விட்டவர்கள் அவர்களுக்கு மறுமை நாளில் அவர்கள் படும் வேதனையிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள இழப்பீடாக கொடுப்பதற்காக இப்பூமியில் உள்ள யாவும் இன்னும் அத்துடன் அது போன்றதும் நிச்சயமாக சொந்தமாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறிவிட நாடுவார்கள், ஆனால் அதை விட்டு அவர்கள் வெளியேறுகிறவர்களாகவும் இல்லை. மேலும் அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு. திருடனும் திருடியும் அவ்விருவரும் சம்பாதித்ததற்கு கூலியாக அல்லாஹ்விடமிருந்துள்ள தண்டனையாக அவ்விருவரின் கைகளை துண்டித்து விடுங்கள். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். ஆகவே எவர் தம்முடைய அநீதத்திற்கு பின்னர் பச்சாதாபப்பட்டு தன்னை சீர்திருத்தியும் கொண்டாரோ அப்போது நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய தௌபாவை அங்கீகரிக்கின்றான். காரணம், நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன்.